காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு அம்மா கையிலையோ இல்லை பொண்டாட்டி கையிலையோ இல்லை நம்மளே ஒரு டீ ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அவசரமாக குளிச்சுட்டு மேட்சிங்கே ஆகாத ஒரு ஃபார்மல் பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டுட்டு ஷூ பாலிஷ் கூட பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அந்த ஷூ தூக்கி போட்டுட்டு பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம அப்படி அவசரத்தை கிளம்பிட்டு இருப்போம். ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்ல தினமும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த காலையில் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம மண்டையில் பல யோசிச்சுட்டு இருப்போம்ல. ஸோ இன்னைக்கு கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியாதா, கேட்ல மாட்டிக்க மாட்டோமா, டிராஃபிக்ல மாட்டிக்க மாட்டோமா, மேனேஜர் இன்னைக்கு வந்திருக்காரா வரலையா, அந்த ஒர்க் பெண்டிங் இருக்கு, இந்த ஒர்க் பெண்டிங் இருக்கு, இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமே, இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா, புதுசாக நம்ம டீம்ல யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க யாரு, இந்த மாதிரி பல யோசனை ஓடிட்டு இருக்கும். ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு கேபுடைய சத்தம் கேட்கும். ஸோ வந்துருச்சா உடனே ஐடி கார்டு தூக்கி தலையில போட்டு வேகமாக ஓடும். ஸோ இந்த டைம்ல தான் வந்து ஒரு மெயில் வருது. ஸோ ஆஃபீஸ் மெயில் அப்படிங்கிறதுனால உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ள மிஸ்டர் கௌதம் கோகுல், ரீசன்லாம் கேட்காதீங்க, இன்னைக்கு தான் இந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற கடைசி நாள். ஸோ யூ ஆர் டெர்மினேட்டட், நாளையிலேருந்து நீங்களும் இருக்க மாட்டீங்க, இந்த ஆஃபீஸும் இருக்காது, ஸோ கம்பெனி ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மாச கடைசி, அதாவது 2 நாள் ஆச்சுன்னா 1ஆம் தேதி ஆக போகுது. 1ஆம் தேதி ஆனால் இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், ரெண்ட் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், எங்கெங்கே வாங்கி வச்சுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் கோவையில் ஐடியில் நடந்திருக்கு. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியில் தான் இந்த மாதிரி ஒரு மாஸ் லே ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு ஃபார்ம், இந்தியாவில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. மொத்தம் பார்க்கும்போது ஒரு 3000 மேலே எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்பெனியில் டேரெக்டாக ஆன்லைன் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது கோயம்புத்தூரில் தான் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆர்எஸ்புரத்துலேயும் சுங்கம்லேயும் இந்த பிரான்ச்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1000 பேர் நம்ம கோயம்புத்தூரில் மட்டுமே ஒர்க் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில். ஸோ இவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் மூலியமா டீச் பண்றாங்க இங்க இருந்து. ஸோ இதுதான் அவங்களோட இது. ஸோ யூஎஸ்ல வந்து டைமிங் லைக் அவங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இங்க வந்து ஒர்க்கிங் டைம்லாம் இருக்கும். ஸோ நைட் தான் இவங்க மேக்ஸிமம் வந்து ஒர்க்கிங் இருக்கு. ஸோ 2010ல இருந்து இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து இருக்கு. ஸோ 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் 15 வருஷமான ஒரு கம்பெனிக்கு நடக்குது அப்படின்னா பாத்துக்கோங்க எப்படிங்கிற ஒரு விஷயம். January 24 ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே January 24. ஸோ ஈவினிங் நைட் டைம் எப்பயும் போல ஆஃபீஸ் கிளம்புறாங்க எல்லாருமே. ஆஃபீஸ் போகும்போது ஒரு விஷயமா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து ஆஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து லைக் ஐடி சர்வீஸ் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது, ஸோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ 12 வரைக்கும் வந்து ஷட் டவுனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒன்று வீட்டில் போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரைடேவும் லீவ் எடுத்துக்கோங்க சொல்லும்போது 3 நாள் தொடர்ந்து லீவ் வருது. ஸோ என்ன பண்ணலாம், எங்கேயாவது வெளியே போகலாமா, இல்லை வந்து ஊருக்கு போகலாமா, இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. லைக் சூப்பர் ஜாலி ஒரு 3 நாள் லீவ் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பூசணிக்காக சோத்துல மறைச்ச கதை யாருக்குமே தெரியல. ஸோ யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வரல, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியல. ஸோ அடுத்த நாள் January 25 சாட்டர்டே ஒரு 8:15 நைட்டு ஒரு 8:30 அந்த டைம்ல ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் சொல்லி ஒரு கூகுள் மீட் நடக்குது. டிஎல்க்கும் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்க எல்லாருக்குமே வந்து நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து சிஇஓ அண்ட் சிஓஓ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அப்போவே அவங்க வந்து சொல்லிடுறாங்க என்னன்னா, நாளையில இருந்து இந்த கம்பெனி நம்ம ஷட் டவுன் பண்ண போறோம். ஸோ என்ன ரீசன்லாம் பெருசாக சொல்லலை. ஸோ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து புரிய வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே சொல்லலை, வேற எதை பத்தியுமே அவங்க பேசல. இந்த மொத்த மீட்டிங் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் சொல்லக்கூடிய ஒரு மீட்டிங் 10 நிமிஷம் கூட நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 8:15 8:30 இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ஒரு 9:15 எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து மெயில் போயிடுது. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த கம்பெனில இருந்து டெர்மினேட் பண்ணப்படுறோம், இந்த கம்பெனி நாளையிலேருந்து ஷட் டவுன் ஆயிரும். ஸோ நீங்க மண்டே வந்து ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், ஆன்லைன்ல லைக் லாகினும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே சொல்லலை. என்ன ஒரு ரீசனால வெளியே அனுப்புறாங்க, எதனால ஆக போகுது, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எதை பத்தியுமே அவங்க எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. ஸோ பொதுவாக வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை ஃபயர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டிஎல்டியோ இல்லை மேனேஜர்டையோ வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஆனால் இங்கே எல்லாரையுமே ஒரே நேரத்தில் மாஸ் லே ஆஃப் பண்ணனால யார்கிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. கம்பெனியை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ரீச் பண்ணவும் முடியல. ஸோ சண்டே ஃபுல்லாக ஸோ லைக் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2 நாள் ஆச்சுன்னா 1ஆம் தேதி ஆயிடும். 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் அங்கே வேலை பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம்
அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏகப்பட்ட, அதாவது விருப்பப்பட்ட செலவு பண்றதுக்கும் செலவு பண்ணி ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்ட் கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு இஎம்ஐ லோன் வரைக்கும் போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாச சம்பளத்தை தான் வந்து லைக் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ சண்டே ஃபுல்லா பேசிட்டு எல்லாருமே வந்து மண்டே எல்லாருமே ஆஃபீஸ் போகிறாங்க. ஆர்எஸ்புரத்தில் கூட அந்த ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஸோ அங்கே போய் அந்த லாகின் ரெஜிஸ்டரில் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் பக்கத்துலையுமே வந்து அப்ஸ்கேண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தப்பிச்சு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க சனி ஞாயிறு மட்டும் மறைஞ்சு போயிட்டாங்கன்னா திங்கக்கிழமை வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அதாவது பேசிக்காக இந்த மாதிரி அப்ஸ்கேண்ட் ஏன் போடுறாங்கன்னா ஒரு கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேஷன், கிராட்டிவிட்டி இந்த மாதிரி கொடுக்காம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை பத்தி எனக்கு பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. ஸோ ஆனால் அப்ஸ்கேண்ட் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க, காணாம போயிட்டாங்க, தலைமுறை போயிட்டாங்க, இப்படிதான் போட்டிருந்தாங்களா அந்த கம்பெனியில, அந்த லாகின் ரெஜிஸ்டர்ல இப்படிதான் போட்டிருந்தாங்க. ஸோ உடனே வந்து இவங்க வந்து கோயம்புத்தூர் கலெக்டரேட்டையும் லேபர் ஆர்கனைசேஷனையும் வந்து போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி இஷ்யூ ஒன்று நடக்குது சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்றாங்களாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லேபர் ஆர்கனைசேஷன் ரோல் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த நியூஸ் பார்த்ததுக்கு தான் தெரியுது. அவங்க உடனே வந்து எம்ப்ளாயிஸோடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கம்பெனி ஹையர் அபிஷியலுக்கு உடனே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி திடீர்னு ஒரு ராத்திரியா இழுத்து மூடிட்டாங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு 3 முக்கியமான ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ இது வந்து அடுத்து அவங்களுடைய ஃபியூச்சருமே பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த மாசத்துடைய சேலரி யார் கொடுப்பா, அந்த கொஸ்டின் மார்க். ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்த மாசம் வந்து பல கமிட்மெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பதில்? ரெண்டாவது விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம ஓகே வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க, போதும், அடுத்த கம்பெனியில் நான் அப்ளை பண்ணணும்னால எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணும், அதை நீங்க தானே கொடுக்கணும், அதுக்கு இப்போ என்ன வழி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. மூன்றாவது விஷயம் இந்த கிராட்டிவிட்டி, இந்த பிஎஃப், இந்த மாசம் சேலரியா இருக்கட்டும், இந்த காம்பன்சேஷன், இதெல்லாம் எங்களுக்கு வேணும். அப்புறம் வந்து என்ன ஒரு ரீசன்னால எங்களை வந்து வெளியே அனுப்புறீங்க, லைக் ஃபயர் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த 3 மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து லேபர் அந்த அஃபிஷியல்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த அஃபிஷியல்ஸ் வந்து இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கம்பெனியோட ஹையர் அஃபிஷியல்ஸ் நேராக போய் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஜனவரி 29 ஆஃப்டர்நூன் 2 மணி ஆக போகுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த லைக் நான் இந்த எம்ப்ளாயிஸோட டிமாண்ட்ஸ் எல்லாம் போய் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லி அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு எம்ப்ளாயியோட டிமாண்ட்ஸை வந்து கம்பெனியை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாசத்துடைய சேலரியை நாங்கள் ஜனவரி 31 கிரெடிட் பண்ணிடுவோம். பொதுவாக இந்த கம்பெனியில் ஜனவரி 31 தான் வந்து சேலரி ஏற்றுவாங்க. ஸோ அது மாதிரி ஜனவரி மந்தோடைய சேலரியை நாங்கள் ஏற்றிடுவோம் ஜனவரி 31 அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பெரிய ஒரு ரிலீஃப் நிறைய பேருக்கு. ரெண்டாவது விஷயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 2 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நாங்கள் வந்து இந்த ஜனவரி 31 கொடுத்துடுறோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டாவது பெரிய ஒரு ரிலீஃப். இது மூலிமா அடுத்து கம்பெனியில் எல்லாராலையும் வேகமாக அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. மூன்றாவது இந்த பிஎஃப் அந்த லீகலாக என்ன மாதிரி கிளியரன்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுறோம் பிஎஃப் பணத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது ஒரு பெரிய ரிலீஃப். நாலாவது 5 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே கிராட்டிவிட்டி வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. 15 days கிராட்டிவிட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பெரிய விஷயம். ஸோ இது எல்லாமே ஜனவரி 31 உங்களுக்கு ஏறிடும், இல்லைனா ஜனவரி 31 ஆஃப்டர்நூனுக்குள்ள உங்களுக்கு ஏறிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து. ஸோ நம்ம லேபர் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து டிமாண்ட் அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, இதில் ஏதாவது சில மாற்றங்கள் நடந்தால் நம்ம வந்து டெல்லியில் போய் வந்து அவங்க சிஓ அவங்கள்ட்டயே நேராக போய் நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. நான் ஒரு லோக்கல் நியூஸில் பார்த்தேன், இந்த லேபர் ஆர்கனைசேஷனில் கூடிய ஒரு அஃபிஷியல் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து லைக் ஜனவரி 31 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கூட்டம் கலையாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். காரணம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு 4 பேர் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம பெருசாக வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டமாக நீங்கள் வந்து சொன்னனால தான் இந்த விஷயம் இவ்வளோ லைக் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு இதை வேகமாக நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூட்டம் மட்டும் எப்பவும் கலையாமல் பார்த்துக்கோங்க. லைக் நமக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் இந்த கூட்டம் கலையாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ என்ன டிசைட் பண்ணிருக்காங்க, இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இந்த ஸ்ட்ரைக் பண்ணுற இந்த போராடுற எல்லா எம்ப்ளாயிஸுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜனவரி 31 ஆஃப்டர்நூன் 2 o'clock இந்த லேபர் ஆர்கனைசேஷன் இங்கே இருக்க இந்த கலெக்டரேட்டில் வந்து நம்ம எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகும்.
ஏன்னா இந்த டிமாண்ட்ஸ்லாம் சொல்லியாச்சு, இதெல்லாம் வந்து பண்ணுறேன்னு கம்பெனி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த டிமாண்ட் என்ன அப்படின்னா வந்து பொதுவாக டிமாண்ட் சொல்ல முடியாது, இது வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஜஸ்டிஸ் இல்லை ஒரு ரூல் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறாங்கன்னா காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருமே கொடுத்தே ஆகணும். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பேசணும். அதுக்கு தான் வந்து January 31st ஆஃப்டர்நூன் வந்து எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் ஒரு 3 months சேலரியோ இல்லை 4 months சேலரியோ, அது டிபெண்ட் லைக் எப்படின்றதில்ல, அந்த மாதிரி காம்பன்சேஷன் நம்ம எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து லைக் இந்த இஷ்யூ இதுக்கப்புறமும் டெவலப் ஆகும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்க முடியும் அடுத்து அவங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம எப்போவுமே அவங்க எல்லாருக்குமே பண்ணலாம். பொதுவாக நான் லைக் இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் படிக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஏன் இப்போ இந்த கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ரீசன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அட்வான்ஸ் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு 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 ஷாக்கிங்கான ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் மூலிமா டீச் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக அந்த எம்ப்ளாயியை நம்மளால் வந்து ஒரு ஏஜிஐ மூலிமா அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு இதோட சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஏஜிஐயால் சொல்ல முடியும். ஸோ அது ஒவ்வொரு நாளுமே டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்த ஏஜிஐயில் வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் கூட சொல்ல முடியாது, ஒவ்வொரு மணி நேரமும் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது ஸோ அது அந்த ஒரு விஷயத்தினால தான் இவ்வளோ பேர் லே ஆஃப் ஆயிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் நம்ம டீச் பண்ணுறதை அந்த ஏஜிஐயால் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தானே வருது. இது வந்து ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கப்புறமும் இன்னும் இந்த மாதிரி யாரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஏஐயால் அப்படிங்கும்போது அவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஸோ இது பயப்படுறதுக்காக சொல்லல, இது வந்து ரியாலிட்டியும் இதுதான் கூட. ஸோ ஜாக்கிரதையா இருங்க, உங்களுடைய ஸ்கில்ஸை எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. லைக் எப்பயுமே எந்த ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்தால் அந்த டைம்லேயும் நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும். அதுதான் மனுஷன் நம்ம எல்லாருமே இது வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏஐ ரெவல்யூஷன்லேயும் நம்மளால சர்வை பண்ண முடியும். ஆனால் அதுக்குன்னு சில விஷயங்கள் நம்ம வந்து நோட் பண்ணணும், சில ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணணும். ஸோ அதை முக்கியமாக அது என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் தேவை, உங்களை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் வந்து நம்ம இப்போலேருந்தே அதை நோட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுவே லேட் தான், பட் ஸ்டில் இப்போ கூட நம்ம கண்டுக்கலன்னா இன்னும் லேட் ஆயிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இந்த சேனலுக்கு தேவைப்படும், இப்போ இல்லை எப்போவுமே தேவைப்படும். ஸோ தேங்க்யூ, டாடா, பை பாய்.